சந்துரு. டேய் கணேஷ் வாடா. வா. வாங்க வரேன்னு. உட்காருங்க. ஸ்வேதா அம்மா. ஏண்டா இப்பதான் உனக்கு வீட்டுக்கு வர வழி தெரிஞ்சதா? நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். சந்துரு. ஏய் ஸ்வேதா, இவன் தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கணேஷ். இவங்க அவன் வைஃப் தேவி. ஹாய். ஹாய். ஹலோ. இவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க. அத மட்டும் சொல்லு வாய் கிழிய. ஆனா கல்யாணத்துக்கு வந்துடாத. ஹலோ ஆண்டி. என்ன தேவி, ஹலோம்மா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. உட்காருமா. கல்யாணத்துக்கு வரலையான்னு கேக்குற, நீ முதல்ல இன்விடேஷன் வச்சியா? அப்படி கேளுங்க. டேய் சாரி மச்சான், அன்எக்ஸ்பெக்டடான மேரேஜ். டேய் அதெல்லாம் எதுக்குடா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள? கல்யாணம் எப்படி நடந்ததுன்றதை விட எப்படி வாழ்றோம் தான் முக்கியம். அந்த வகையில ஐ திங்க் யூ ஆர் லக்கிடா. அது என்னமோ உண்மைதான்ப்பா. நாங்க கூட ஆரம்பத்துல கொஞ்சம் பயந்தோம். ஆனா அதுக்கப்புறம் ஸ்வேதா எங்க வீட்டு பொண்ணாவே ஆயிட்டா. சொல்ல போனா சந்துருவுக்கு எல்லாமாவும் ஆயிட்டா. எங்க ஸ்வேதா எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்கு கூடிய சீக்கிரம் இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசையும் தரப்போறா. டேய் உங்களை நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண தெரியுமா? ஆனா அது உங்களுக்காக இல்ல, அது இந்த செல்ல குட்டி பாப்பாவுக்காக. ஏய் இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஆசை. இங்க 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 டேய், இங்க பாருங்க, இங்க பாருங்க, பாத்துடா. இங்க பாருங்க. ஓ ஓ ஓ ஓ. ஐ ஆ என்னடா பாக்குறீங்க? ஓய் ஆ ஆ புடிச்சு ஆ புடிச்சு. ஓ ஓ ஓ ஆ ஆ அச் ஆ அச். என்ன தங்கம் சிரிக்கிறீங்க? அச் ஓ ஸ்வேதா, சந்துருவை பாத்தியா? குழந்தைய பார்த்த உடனே குழந்தையாவே மாறிட்டான். ஓ சரி 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 சரி. இப்போ நம்ம பொம்மை வச்சு விளையாடலாமா? பொம்மை லைஃப்ல ஒவ்வொரு ஸ்டேஜ்ல எல்லாரும் மாறுறதானே அண்ணி. போலாமா? பொம்மை வச்சு விளையாடலாம். குட்டிக்கு பொம்மை தரேன். தோ 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 பொம்மை பொம்மை எடுத்தாச்சு எடுத்தாச்சு. விளையாடலாமா? ஐயோ, இருங்க. பேசாம இருக்கான் பாருங்களேன். ஆமாடியோ. பொம்மை வச்சு விளையாடலாமா? இதோ பாருங்க, இது பாருங்க. பொம்மை பொம்மை பொம்மை. ஓ அமைதியா இருக்கான் பாருங்க. யானை 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 எப்படி போகுது பாருங்க. யானை யானை எப்படி வருது பாருங்க. ஐயோ பயமா இருக்கு. ஏ மச்சி, இந்த கியூட் டாலோட பேர் என்ன? சிவானிடா. ஓ கியூட். ஹே சிவானி, இங்க பாருங்க இங்க பாருங்க. ஹாய் சிவானி. ரொம்ப சந்தோஷம் கணேஷ். கல்யாணம் பண்ணிக்கிறது மட்டும் வாழ்க்கை இல்லை, அதுக்கப்புறம் அது முழுமையடையணும்னா இந்த மாதிரி ஒரு சின்ன உசுறு தேவைப்படுது. நீங்க 3 பேரும் உங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும். தேங்க்ஸ் ஆண்டி. அடுத்து சந்திர குழந்தை தான் வீட்டில் விளையாட போகுது. டே சந்துரு, குழந்தைய தள்ளி போடல. நோனோ அப்படியெல்லாம் இல்லை. குழந்தை விஷயத்துல மட்டும் தள்ளி போட்டுறவே கூடாது. எனக்கெல்லாம் கல்யாணமாகி 2 வருஷமா குழந்தையே இல்லை. நான் எவ்வளவு அவமானப்பட்டேன் தெரியுமா? என் அத்தைலாம் எனக்கு குழந்தை இல்லாதவன்னு சொல்லி ரொம்ப வெறுத்துட்டாங்க. ஏமா, வீட்டில் இருக்கிற பெரியவங்க குழந்தை இல்லாததுனால வெறுத்துட்டாங்கன்னு நம்ம ஈஸியா சொல்லிடுறோம். ஆனா அவங்க வழியில 4 பேரை பார்க்கும்போது, என்ன வீட்டில் விசேஷம் இல்லையான்னு கேட்கும்போது அவங்களும் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஒரு குழந்தைங்கிறது நீங்க வாழப்போற குடும்பத்தோட கௌரவங்கிறத யாருமே உணர்றதில்ல. ஒரு குழந்தைய பெத்து கொடுக்கறது தான் அந்த வீட்டுக்கு நீங்க செய்யற மரியாதை. அந்த மரியாதைய சரியான நேரத்துல செஞ்சிடணும் இல்லம்மா. அப்பதான் அந்த வீட்டுல இருக்கிற பெரியவங்க சமுதாயத்துல தலை நிமிர்ந்து வாழ முடியும். உண்மைதாம்மா.
டேய் நெக்ஸ்ட் இயர் சிவானி கூட விளையாட பொம்மையெல்லாம் கொடுக்க மாட்டேன், என் குழந்தையே கொடுப்பேன். அப்புறம் 2 பேரும் ஜோடியா விளையாடுவீங்களா? இல்ல தங்கம்? 2 பேரும் ஜாலியா விளையாடுவீங்களா? ஓகேவா? சரி ஓகே, நம்ம எந்திரிப்போமா? வாங்க 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 வாங்க. ஆட்ரா. சரி இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஓய், அப்படி மாமா வீட்டிலே இருந்துறீங்களா? உங்க அப்பா அம்மா வேண்டாம், நம்ம இங்கே இருக்கலாம், சரியா? என்னடா தங்க சிரிக்கிறீங்க? இங்க பாருங்க. ஸ்வேதா, பிரீதா, என்னால வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியலடி. யார பார்த்தாலும் குழந்தைய பத்தியே பேசிட்டு இருக்காங்க. சந்துரு இருக்கான்ல, அவன் குழந்தைனாலே ஊருகிடுறான்டி. அது வேற என்ன ரொம்ப சாகடிக்குதுரி. ஏய், இதுக்கு மேல என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. அந்த வாடகை தாயை பத்தி விசாரிக்கிறேன்னு சொன்னியே, விசாரிச்சிட்டியா? நான் விசாரிச்சுட்டேன் ஸ்வேதா, போதுமான அளவுக்கு விசாரிச்சுட்டேன். நீ ஈவினிங் வா, நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். எனக்கு சீக்கிரமா குழந்தை வேணும். நான் உன்னை தாண்டி நம்பியிருக்கேன். ப்ளீஸ். நீ தைரியமா வா, நம்ம கண்டிப்பா அதை பத்தி பேசலாம். சரி. டேய் நெக்ஸ்ட் இயர் சிவானி கூட விளையாட பொம்மையெல்லாம் கொடுக்க மாட்டேன், என் குழந்தையே கொடுப்பேன். அப்புறம் 2 பேரும் ஜோடியா விளையாடுவீங்களா? இல்ல தங்கம்? ஓய் சிவானி, இவ்வளவு கியூட்டா இருக்கீங்க, மாமா வீட்டிலே இருந்துறீங்களா பேசாம? என்னடா ஓகேவா? என்ன பாக்குறீங்க? ஓகே தானே? மாமா வீட்டிலே இருந்துடலாம், அப்பா வேணாம். அப்பா வந்து ஒரு 1 மந்த்துக்கு வேணாம், நம்ம இங்கே இருந்துக்கலாம், ஓகேவா? ஓ ஓ ஓ ஓ சொல்லு பிரீதா, என்ன விஷயம்? ஏதோ சொல்ல போறேன்னு சொன்ன. வாடகத்தாய் மேட்டரை பத்தி பேசினதுல நிறைய சிக்கல் இருக்குன்னு நான் சொன்னேன்ல, அதை பத்தி நான் நிறைய விசாரிச்சதுல வாடகத்தாய் மூலமா ஈஸியா குழந்தை பெத்துக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நிஜமாவா? ஆமா, ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. ஏண்டி, அதுக்குள்ள நீ முகத்தை உடனே தொங்க போட்டுறாத. வீட்டுக்கு தெரியாம பண்றதுதான் இதுல உள்ள ப்ராப்ளம். ஆனா எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் இருக்காரு, அவர் ஹெல்ப்போட அந்த ப்ராப்ளத்தை நம்ம சரி பண்ணிடலாம். அப்படி ஏண்டி மாத்தி மாத்தி பேசுற? நான் மாத்தி பேசல, இதுல இருக்கிற ஒரே ஒரு சின்ன விஷயத்த மட்டும் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா உன்னோட ரூட் கிளியர் ஆயிடும். என்னது? வாடகத்தாய். ஒரு நல்ல வாடகத்தாய் கிடைக்கணும்டி, ஆனா அது கிடைக்கிறதுல தான் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. உன்னோட கருமுட்டையும் உன் ஹஸ்பண்டோட உயிரணுக்களையும் தான் அவங்க கர்ப்பப்பையில வைக்கணும்னாலும் குழந்தை ஹெல்தியா இருக்கணும்னா அவங்க அதுக்கு ஹெல்தியா இருக்கணும்ல. குழந்தை அந்த அம்மாவோட கர்ப்பப்பையில வளரும் போது அவங்களோட கேரக்டரும் அவங்களோட சிந்தனையும் தான் அந்த குழந்தைக்கும் வரும். அதனால நல்ல பேக்ரவுண்ட்ல இருந்து வர மதரா அவங்க இருக்கணும். நல்ல குணம் உள்ளவங்களா, நல்ல பக்தி உள்ளவங்களா அவங்க இருந்துட்டா பிரச்சனையே இல்லாம போயிடும். சில பேர் குழந்தை கர்ப்பப்பையில வளர்ற 4-5 மாசம் மட்டும் நல்லா கோஆபரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப கேர்லெஸ்ஸா நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. சில பேர் பிளாக்மெயில்லாம் கூட பண்றாங்கடி. அந்த பாயிண்ட் எல்லாம் நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டியதா இருக்கு. என்னடி இது? இது உனக்கே நியாயமா இருக்கா? சிக்கலே இல்லங்கிற, மறுபடியும் சிக்கல் இருக்குங்கிற. நான் எதை தாண்டி எடுத்துக்கிறது? இங்க பார், ரொம்ப அலட்டிக்கிறதெல்லாம் இப்ப நமக்கு தேவையில்ல. ஒரு நல்ல வாடகை தாய் மட்டும் கிடைச்சிட்டா உங்க குழந்தைய பத்தி கவலைப்படவே தேவையில்லடி. நீ சொல்ற மாதிரி நல்ல வாடகை தாய்க்கு எங்கடி போறது? எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் பக்காவா யோசிச்சு சொல்றேன். சரி.
பண்ணு, அப்புறம் 2 + ஹாய் 2. ஸ்வேதா. பாத்தியா பவுனு? என்ன சந்துரு, எங்களெல்லாம் உனக்கு கண்ணுக்கு தெரியலல? வந்த உடனே உன் பொண்டாட்டிக்கு மட்டும் தனியா ஒரு ஹாய் சொல்றல்ல? நீங்க எல்லாரும் எனக்கு முக்கியம் தான். ஆ. ஆனாலும் என் பொண்டாட்டி எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் தானே. அதான் அவளுக்கு மட்டும் ஒரு ஹாய். அப்ப நாங்கெல்லாம் உனக்கு ஸ்பெஷல் இல்ல, அப்படித்தானே? அம்மா அவன் தான் பொண்டாட்டி தான் ஸ்பெஷல்னு சொல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கான். ம். அப்புறம் எதுக்கு நீங்க போட்டுக்கிட்டு இருக்கீங்க? பொண்டாட்டி தான் முக்கியம்னு இருந்தாதான் இந்த காலத்துல பசங்க வாழ முடியும். என்னடா சந்துரு, நான் சொல்றது ஆ. கரெக்ட் தானே? சரி சரி. நடத்து. என்ன இது? ஓபன் பண்ணி பாரு. அட அட, ஆ. பொம்மை வாங்கிட்டு வந்திருக்கான். சந்துரு, எனக்கு எதுக்கு பொம்மை? ம்ஹும். உனக்கு யார் கொடுத்தா? நாளைக்கு பிறக்க போற நம்ம குழந்தைக்கு இது. இது ரொம்ப டூ மச். இவ்ளோ வளர்ந்து நிக்கிறேன், எனக்கு நீ இது வரைக்கும் ஒரு டாய் கூட வாங்கி தந்தது இல்ல. ஆனா உன் குழந்தையனும் யாரும் இங்க சந்திக்கவே இல்ல, அதுக்குள்ள பொம்மை வாங்கிட்டு வந்துட்டியா? என்னடா சந்துரு, என்னது இதெல்லாம்? இல்லம்மா, இப்பெல்லாம் குழந்தை சம்பந்தப்பட்ட எதை பார்த்தாலும் என் குழந்தைக்கு வாங்கணும்னு தோணுதுமா. ஆ, இல்ல, ஆபீஸ்ல ஒரு டாய் ஸ்டாலை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அதான் வர வழியில போய் பார்த்து வாங்கிட்டு வந்தேன். சந்துருவை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுக்கு பாப்பா வந்தாச்சு. நல்ல விஷயம் தானே. இனிமே டெய்லி ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு வந்து சேர்த்துருவேன். என் புள்ள பிறந்து வந்து பார்க்கும்போது என் அப்பாவோட பாசத்தையும் பொறுப்பையும் புரிஞ்சுக்கணும்ல, அதான். இல்ல ஸ்வேதா? ஆ, ம். சரி, இங்க பாருங்க, 2 பேரும் ஈவினிங் ரெடியா இருங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தி டாக்டர் ஊருக்கு போயிருந்தா, திரும்பி வந்துட்டா. ஒரு தடவை அவகிட்ட போய் செக்அப் பண்ணிக்கலாம், சரியா? செக்கப்பா? எதுக்கு அத்தை? அவ ஸ்பெஷலிஸ்ட் ஸ்வேதா, சோ அவகிட்ட ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது நல்லது தானே. நான் ஈவினிங் அப்பாயின்மெண்ட் வாங்கி வைக்கிறேன், நீ ரெடியா இரு, சரியா? நான் போயிட்டு வந்துடுறேன். வா. ஏ வாலு, போய் படி. ஓகே. நான் மேல போறேன். அப்ப சரி, ஓகேனா? இதை நம்ம சார், சொல்லுங்க பிரதமன். ஒரு தப்பான விஷயம் என் காதுக்கு வந்துச்சு, அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன விஷயம்? அந்த மாயாவை எதிர்த்து மேடம் எலெக்ஷன்ல போட்டி போடுறாங்கல்ல, ஆமா. அதனால அவங்க நலிவடைந்த மில் ஓனர்ஸ் மனைவிகளுக்கெல்லாம் ஒரு டைமண்ட் நெக்லஸ் அன்பளிப்பா கொடுக்க போறாங்கன்னு தகவல் வந்திருக்கு சார். என்ன சொல்றீங்க? என்னங்க இது? அநியாயமா இருக்கு. அதுவும் எலெக்ஷன் வரப்போது இந்த மாதிரி நேரத்துல எல்லாருக்கும் gift கொடுக்கறது தப்பான விஷயம். மாயா எல்லாருக்கும் டைமண்ட் நெக்லஸ் கொடுக்கற மாதிரி பிளான் பண்ணிருக்கானா? அப்போ இந்த பதவி வச்சுக்கிட்டு அவ எந்த அளவுக்கு சம்பாதிச்சிருப்பா, மேற்கொண்டு எவ்வளவு சம்பாதிக்கணும்னு பிளான் பண்ணிருப்பா. இல்ல, இதை நான் சும்மா விட போறதில்ல. எலெக்ஷன் ஆபீசர் ஆபீஸுக்கு ஃபோன் பண்ணி நான் கம்ப்ளைண்ட் பண்ண தான் போறேன். பொன்னே, அவசரப்படாத. மாயா வைர நெக்லஸ் கொடுக்குறான்ற விஷயம் மில் ஓனர்ஸ் வீட்டில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து தடுத்தினா உன்னால் தான் அந்த வைர நெக்லஸ் கிடைக்கலன்னு எல்லாரும் உண்மையில கோவமாயிருவாங்க. அதுக்காக நாம என்ன பண்ண போறோம்? அவ பண்றதையெல்லாம் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க போறோமா? பொன்னே, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன், எலெக்ஷனுங்கிறது சகதியில் இறங்கி சண்டை போடுற மாதிரி. நம்மள மாதிரி கண்ணியமானவங்களுக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொன்னேன். நீ தான் புரிஞ்சிக்காம எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு சொன்ன. இப்போ அவ சகதியை வாரி இறக்க ஆரம்பிச்சிட்டா. என்னங்க நீங்க வேணான்னு சொன்னோடனே நானும் இந்த எலெக்ஷன்ல இருந்து விலகிட்டேன் இல்லைங்க. அதுக்கப்புறம் இந்த நலிவடைந்த மில் ஓனர்ஸ் எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்து எவ்வளவு கேட்டுக்கிட்டாங்க. அதை நீங்களும் பார்த்துட்டு தானே இருந்தீங்க.
ஆமா பொண்ணு. இப்போ மாயா வைர நெக்லஸை கொடுத்த உடனே நலிவடைந்த மில்லோன ஸ்வீட்டில் இருக்கவங்கலாம் அவங்களுக்கு ஓட்டு போட சொல்லுவாங்க. அவ எவ்வளோ புத்திசாலியா இருந்தா அவங்க வீட்டு பொம்பளைங்களுக்கு நெக்லஸை கொடுத்துருப்பாங்க. என்னதான் மில் ஓனராக இருந்தாலும் வீட்டில் பொண்டாட்டி சொல்கிறதானே சார் கேட்டாகணும். அதனால தான் மாயா அப்படி மூவ் பண்ணுறாங்க. நாம அவங்க மேலே இறக்கப்பட்டு அவங்களுக்காக வேலை செய்ய நினைக்கிறோம். ஆனால் அவ அவங்களையெல்லாம் நமக்கு எதிராக திருப்பி விட பார்க்குறான். இவ்வளோ கன்னிங்காக இருக்கவளை நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் சொல்லு? இல்லைங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த மாதிரி நெக்லஸை கொடுத்து எல்லாரையும் விலைக்கு வாங்கிட முடியாது. பொன்னி நெக்லஸ் கொடுத்து எல்லாரையும் விலைக்கு வாங்க முடியும்னு நான் சொல்லவும் இல்லை. ஆனால் நெக்லஸை கொடுத்தா ஒரு மெஜாரிட்டி ஓட்டு அவங்களுக்கு போயிடும். அதனால அவ ஜெயிச்சிருவா, நாம தோத்துருவோம். நீயும் நானும் அவமானப்பட்டு தான் நிற்கணும். அதுக்காக தான் சொல்கிறேன், பேசாம நீ போய் வாபஸ் வாங்கிட்டு வந்துரு. இப்போவும் ஒன்றும் கெட்டு போயிடல. போ. என்னங்க நீங்க இந்த மாயா விஷயத்துல நீங்க நடந்துக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. பொதுவா இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்தா உங்களுக்கு கோவம் வரும். ஆனா மாயா கிட்ட மட்டும் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போயிட்டே இருக்கீங்க. ஏங்க, ஏன் மாயாவை பார்த்து இப்படி பயப்படுறீங்க? பொன்னி, நான் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான். மாயாவை பார்த்து எனக்கு பயம் எல்லாம் கிடையாது. ஏதோ ஒன்று எதிரில் வரும்போது கோயில் யானை விலகி போயிடும்னு சொல்லுவாங்க. நாம கோயில் யானையா இருப்போம். வா, போய் வாபஸ் வாங்கிட்டு வந்துடுவோம். இல்லைங்க, மாயா மாதிரி தப்பான ஆளுங்க கண்டிப்பா ஜெயிச்சிடவே கூடாது. அதுக்கப்புறம் இந்த உலகத்துல நியாயம், நீதி, நேர்மை எதுக்குமே அர்த்தம் இல்லாம போயிடும். நான் முடிவு பண்ணிட்டேன். பாத்திரலாம், இந்த எலெக்ஷன்ல நான் நிக்க தான் போறேன். ஏதாவது ஒன்று பொன்னி இந்த எலெக்ஷனில் நிற்க விடாமல் பண்ணலான்னு பார்த்தா முடியலையே. மாமாக்கு என்ன பதில் சொல்றது? ஸ்வேதா, என்னம்மா இது? மக நல்லபடியா குழந்தை பெத்துக்கணும்னு அந்த ஆண்டவனை வேண்டி அன்னைக்கு நீ நம்பிக்கையா இதை கட்டும்போது நான் இதை தடுத்து நிறுத்திருக்கணுமா? ஏதாவது அதிசயம் எல்லாம் நடந்து உன் நம்பிக்கை, எதிர்பார்ப்பு ஒருவேளை இதெல்லாம் நடந்துருமோன்னு அன்னைக்கு நான் பேசாம இருந்துட்டேம்மா. ஆனா இந்த ஜென்மத்துல எந்த வழியிலயும் அது வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பெத்த அம்மா கிட்டயாவது விஷயத்த முழுசா சொல்லிடலான்னு. என்னடி சொல்ற ஸ்வேதா? நீ இப்படி எல்லாம் பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. நீ கோவிலுக்கு வாமா, ஏதோ பேசணும்னு சொன்ன உடனே பதறி அடிச்சு ஓடி வந்த. இங்க வந்து நான் பயந்த மாதிரி என்னென்னமா பேசுறியம்மா? என்ன பிரச்சனை?
என்ன மன்னிச்சிருமா. நீ, அப்பா, என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாரோட நம்பிக்கையிலயும் நான் மொத்தமா மண் அள்ளி போட போறேம்மா. புரியல ஸ்வேதா. நீங்க எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி என்னால குழந்தை பெத்துக்க முடியாதுமா. அந்த தகுதி எனக்கு இல்லவே இல்லைன்னு டாக்டர் உறுதியா சொல்லிட்டாங்கம்மா. என்ன சொல்ற ஸ்வேதா? உனக்கு குழந்தை உண்டாகிறதுல பெரிய பிரச்சனை இருக்குமா? குழந்தை உண்டாக வாய்ப்பே இல்லைன்னு சொல்லலாம். என்னடி? அதான் பெத்த அம்மா உங்ககிட்டயாவது இந்த விஷயத்த சொல்லிட்டா உள்ளுக்குள்ள உடைஞ்சு உடைஞ்சு அழுதுட்டு இருக்கிற எனக்கு கொஞ்சமாவது நிம்மதி கிடைக்கும்னு தான் உன்னை இங்க வர சொன்னேன். அத்தை அவங்க டாக்டர் வீட்டுக்கு கூட என்ன செக்கப்க்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அங்க டாக்டர் எல்லாம் போய் பார்த்துட்டா என் நிலைமை பெரிய விபரீதத்துக்குள்ள போய் சிக்கும்மா. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு அம்மாவா நீதாம்மா எனக்கு ஒரு வழி சொல்லணும். நானே வாய் அடைச்சு போய் நிக்கிறேன்டி. முதல்ல என் மனசு எப்படிதான் இந்த விஷயத்தை தாங்க போகுதுன்னு தெரியல. ஸ்வேதா, இந்த விஷயத்த என்கிட்ட சொன்னதோட நிப்பாட்டிக்கோ. வேற யார்கிட்டயே சொல்லாதம்மா. இந்த கோவில்ல நின்னு நாம 2 பேரும் சிந்துற கண்ணீர் வீண் போகாது ஸ்வேதா. நான் இன்னும் நம்புறேன்.